ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாடி தோட்டத்தோட பூவோட அப்டேட் பார்க்கலாம். நேற்று ரோஜா பூ பறிக்கலைங்க. நிறைய இருந்தாலும் பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்து பார்த்துட்டு அவள் என்ஜாய் பண்ணுவாள், நிறைய பூ இருந்தா. அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். பாருங்க, நேற்றுக்கோட பூ இன்றைக்கோட பூவெல்லாம் சேர்ந்து சும்மா அட்டகாசமாக இருக்குது. நிறைய பூ பூத்துருக்கு இன்றைக்கி. ரொம்ப நல்லாச்சு இவ்வளோ பூ பார்த்து. இன்றைக்கி மல்லிகைப்பூ வைக்கலை. ஒரே ஒரு செம்பருத்தி ஹிட்டனாக இருக்கார், பறிச்சிக்கலாம். ஒளிஞ்சிக்கிறார் அவர். பவள மல்லியும் ரொம்ப இல்லை இன்னைக்கு, முடிஞ்சிட்டார். அவர் சீசன் முடிஞ்சதுனால அவர் வந்து இருக்கார். ஒரு 2 பூ இருக்குது. அப்பா பாருங்க, அழகாக இருக்குது பாருங்களேன். சரியான வாசனையாக இருக்குங்க நிறைய பூ பூக்கும்போது இந்த பவள மல்லி. கமன்ட்டு இந்த செடியில் செம்பருத்தி கொஞ்சம் பூத்துருக்குது. கலர் பார்த்திங்கன்னா மனுஷங்களால் எதையுமே க்ரியேட் பண்ணவே முடியாது. கடவுளோட க்ரியேஷன் பார்த்திங்கன்னா எவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குது. அப்பா, இந்த பக்கம் கொஞ்சம் பூ இருக்குங்க. இன்றைக்கி வந்து இந்த ஆரஞ்சு செம்பருத்தி கொஞ்சம் பூத்துருக்குங்க. இந்த முருங்கை வந்து நான் தொட்டி மாற்றி வச்சேங்க. ஒரு பேரலில் வச்சா நல்லாயிருக்குமோன்ட்டு துளுக்கவே இல்லை. ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது எனக்கு. என்னடா இது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு. இன்றைக்கி தான் ஒரு நல்ல செய்திங்க. அப்படியே லைட்டாக துளுத்து வருது பாருங்கள், தெரியுது அவங்களுக்கு. இந்த கிளையில் சின்ன துளிர். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை பார்த்துட்டு. எனக்கு தப்பு பண்ணிட்டோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல, கடவுள் காப்பாற்றிட்டாருங்க. பிரண்டை கூட நல்லா பெருசாக தலன்னு வருதுங்க. நேற்று சரியான மழைங்க இங்கே, இடி மின்னல். அதனால் செடிக்கு தண்ணி விடலைங்க. உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு மாடி தோட்டம் பிடிக்கும்? யார் வீட்டில் இருக்குது? எனது ரொம்ப ரொம்ப சின்னது தாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்க மாடி தோட்டத்தை பார்க்குறது. தேங்க்யூ.